சிவபிதா மீண்டும் வந்துள்ளாரே. பிரம்மா திருவாயுண்டாகவே சிவன் கீதா ஞானம் சொன்னாரே. கலியுகத்தின் முடிவில் போது இங்குள்ளது கடுங்கோர அழிவி போது இங்குள்ளது. அனைவருக்கும் முடிவு இது சிவபிதா நமக்கு சொல்லிவிட்டார். ஓம் சாந்தி. 30/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, எதிரியாகிய மாயை உங்கள் முன்னால் நிற்கின்றாள். ஆகவே உங்களை இட்டு மிகவும் சிறந்த கவனம் எடுங்கள். முன்னேறிச் செல்கையில் நீங்கள் மாயையில் சிக்கிக்கொண்டால் உங்கள் பாக்கிய ரேகையை நீங்கள் இரத்து செய்து விடுவீர்கள். கேள்வி: ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களின் பிரதான பணி என்ன? பதில்: கற்று பிறருக்கும் கற்பிப்பதே உங்கள் பிரதான பணி. நீங்கள் இறை வழிகாட்டல்களின் கீழ் இருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டிற்கு செல்ல தேவையில்லை. வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். அல்பா பீட்ரா என்னும் இரு வார்த்தைகளிலேயே உங்கள் முழு கல்வியும் அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையிடம் இருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோருவதற்கு மரணித்து வாழுங்கள். தத்தெடுக்கப்பட்டவராகுங்கள். என்றுமே உங்கள் மேன்மையான பாக்கியத்தை அழித்து விடாதீர்கள். 2. தவறான விடயங்களை செவிமடுப்பதால் சந்தேகங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்கள் நம்பிக்கை சிறிது கூட அசைவதற்கு அனுமதிக்காதீர்கள். இத்துன்ப பூமி எரியூட்டப்பட உள்ளது. ஆகவே அதிலிருந்து உங்கள் புத்தியை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சிறப்பியல்புகள் என்ற ரூபத்தில் சஞ்சீவினி மூலிகையை கொடுப்பதால் உணர்வு அற்றவர்களை உணர்வு உடையவர்கள் ஆக்குகின்ற விசேடமான ஆத்மா ஆகுவீர்களாக. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மேன்மையான விழிப்புணர்வும் சிறப்பியல்புகளும் எனும் சஞ்சீவினி மூலிகையை கொடுங்கள். அவர்கள் உணர்வு அற்றவர்களிலிருந்து உணர்வு உள்ளவர்கள் ஆகுவார்கள். அவர்களின் முன்னால் சிறப்பியல்புகளின் வடிவிலான கண்ணாடி ஒன்றை வைத்திருங்கள். பிறருக்கு நினைவூட்டுவதனால் நீங்கள் ஒரு விசேட ஆத்மா ஆகுவீர்கள். நீங்கள் பிறருக்கு அவர்களின் பலவீனத்தை பற்றி கூறினால் அவர்கள் அதனை மறைப்பதற்கு முயற்சிப்பார்கள் அல்லது அதனை பூசி மறைக்க முயல்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சிறப்பியல்புகளை கூறினால் அவர்கள் இயல்பாகவே தங்கள் சொந்த பலவீனங்களை அனுபவம் செய்வார்கள். உணர்வு அற்றவர்களை உணர்வு உள்ளவர்கள் ஆக்குவதற்கு இந்த சஞ்சீவினி மூலிகையை பயன்படுத்துங்கள். நீங்களும் பறப்பதுடன் பிறரையும் பறக்குமாறு செய்யுங்கள். ஸ்லோகம். உங்கள் எண்ணங்களில் கூட பெயர், மரியாதை, கௌரவம், வசதிகளை துறப்பதே மகத்தான துறவரம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். கருவிகள் ஆகியுள்ள குழந்தைகளான நீங்கள் உங்கள் எண்ணங்களில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். பாவகரமான வீணான எண்ணங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டிருக்கும் பொழுது உங்கள் புத்தியால் சிறந்த தீர்மானங்களை எடுக்க இயல்வதுடன் நீங்கள் ஒரு சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது
உங்களால் அனைத்தையும் இலகுவாக தீர்க்க முடியும். அனைத்தையும் தீர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் தாக்கு போக்கை உருவாக்கினால் உங்களை பின்பற்றுபவர்களும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சாக்குப்போக்குகளை தொடர்ந்தும் உருவாக்குவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.